பியூட்டி ஆர்ட்ஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெஸ்ஸோ எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு ஷவுட் அவுட் பார்த்துடலாம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சேனல் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். அந்த சேனலோட நேம் மீனாஸ் பியூட்டிஃபுல் தாட்ஸ். ஓகேங்களா? இந்த சேனலோட கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்டனிங், அதுக்கப்புறமா அவங்கக்கிட்ட ஒரு டாக் இருக்குது, ஒரு குட்டி பெட் ஒன்று இருக்குது. அந்த பெட் செய்கிற சேட்டைகள், அதுக்கப்புறமா அவங்க செய்கிற குறும்பு, இதெல்லாம் தான் வீடியோஸாக அவங்க மேக் பண்ணி போட்டுட்ருக்காங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்குது. உங்களுக்கு பெட்லாம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சேனலை ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு கொடுக்குற சப்போர்ட்டை அவங்க சேனலுக்கும் கொடுங்க. அவங்க சேனலோட லிங்க் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். போய் செக் பண்ணி பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அவங்க ரெகுலராக போடுற வீடியோஸை வாட்ச் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம ஒருத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுக்குமே நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அதனால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெஸ்ஸோ, அதாவது ப்ரைமர் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். நேற்று வீடியோலேயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். பட் இருந்தாலும் இந்த ஜெஸ்ஸோ ப்ரைமர்லாம் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத இந்த வீடியோலையும் நான் சொல்கிறேன். இன்றைக்கி நான் 2 விதமாக உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் மெத்தடுக்கு நான் யூஸ் பண்ண போகிறது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். ஓகேங்களா? இந்த 2 மெத்தடில் உங்களுக்கு எந்த மெத்தட் வசதியாக இருக்கோ, எந்த மெத்தடில் இருக்க பொருள்கள் உங்ககிட்ட இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் மெத்தடுக்கு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸை பிஓபி பவுடர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த பிஓபி பவுடர் உங்களுக்கு பெயிண்ட் கடையில் கிடைக்குங்க. ஜஸ்ட் ஒரு பேக்கெட் 40 ருபீஸ் அப்படின்ற ரேஞ்சில் தான் உங்களுக்கு கிடைக்கும். அதுவே ஜெஸ்ஸோ நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேட் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த பிஓபி பவுடர் நிறைய பர்பஸ்க்கு யூஸ் ஆகும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இப்போ செகண்ட் மெத்தடுக்கு பிஓபி பவுடருக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பேபி பவுடர் யூஸ் பண்ண போகிறோம். உங்ககிட்ட எந்த பிராண்டில் இருக்க பேபி பவுடராக இருந்தாலும் ஓகே, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இந்த பேபி பவுடரை இந்த டப்பாவில் நான் கொட்டி வச்சுருக்கேன். ஸோ அதனால் இதிலேருந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட பேபி பவுடரே இல்லை அப்படின்ற பட்சத்தில் மட்டும் நீங்கள் நார்மலாக நீங்கள் ஃபேஸில் போடுற பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா இனி ஆட் பண்ண போகிறது எல்லாமே சேம் தான். ரெண்டுக்குமே ஒரே மாதிரி தான் ஆட் பண்ண போகிறேன், 2 கண்டெய்னர்லையுமே. ஸோ ஒயிட் க்ளூ நான் எடுத்துக்கிறேன். ஃபெவிகால் ஒயிட் க்ளூ இல்லைன்னா நல்லா பேஸ்ட் ஆகிற மாதிரி நார்மல் க்ளூ கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் பிஓபி பவுடருக்கு 1 ஸ்பூன் ஃபெவிகால், அந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன். சரிங்களா? இப்போ 1 ஸ்பூன் ஆட் பண்ணியாச்சு. அதே மாதிரியே அந்த இன்னொரு பவுல்லையுமே 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த ஒயிட் க்ளூ நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது ஆட் பண்ணியாச்சு. தென் நான் 2 கலரில் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேங்க. ஒன்று ஒயிட்டு, இன்னொன்று பிளாக்கு. உங்களுக்கு ஒயிட் ஜெஸ்ஸோ வேணும், ஒயிட் ப்ரைமர் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒயிட் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்துக்கோங்க. இல்லை பிளாக் ஜெஸ்ஸோ வேணும் அப்படின்னா பிளாக் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பவுலுக்கு நான் பிளாக் தான் செய்ய போகிறேன். ஸோ பிளாக் அக்ரிலிக் பெயிண்ட் இருக்குது இல்லையா, அந்த பெயிண்ட் நான் எடுத்திருக்கேன். ஈவன் நீங்கள் போஸ்டர் கலர் கூட எடுத்துக்கோங்க. இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதோட சேர்த்து நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது சப்போஸ் உங்களுக்கு கெட்டியாக இருந்தது அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக கெட்டியாக தான் இருக்கும். பிகாஸ் 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம அந்த பிஓபி பவுடர் எடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அதனால் கண்டிப்பாக கெட்டியாக இருக்கும். ஸோ கொஞ்சோண்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கோ இல்லைன்னா 1 ஸ்பூன் அளவுக்கோ தண்ணி நீங்கள் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எந்த பதத்துக்கு எடுத்துக்கணும் அப்படின்றது நான் சொல்கிறேன். ஸோ வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். இப்போ நல்லா நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம ஃபேஸ்க்கு எப்படி ப்ரைமர் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரியே தான் நம்ம கேன்வாஷ் போர்ட்லேயோ இல்லைன்னா பாட்டில் ஆர்ட்லேயோ இந்த ப்ரைமரை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வேறு ஏதாவது பெயிண்ட் பண்ணும்போது ரொம்ப நல்ல ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ இதுக்காக தான் நம்ம ப்ரைமர் யூஸ் பண்ணுறோம். மெயினாக பாட்டில் ஆர்ட்டுக்கு தாங்க இந்த ப்ரைமர்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒயிட் கலர் ப்ரைமரை பேஸாக நம்ம கொடுத்துட்டு, அதாவது பாட்டிலில் ஃபுல்லாக பேஸாக நம்ம ப்ரைமர் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மேலே நீங்கள் எந்த கலர் கொடுத்தாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா எனக்கு ஃபீட்பேக் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், இந்த பதத்துக்கு நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ பிளாக் கலர் ப்ரைமர் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரியே இந்த இன்னொரு பவுலில் நம்ம ஒயிட் கலர் பெயிண்ட் ஆட் பண்ண போகிறோம். எங்கிட்ட அக்ரிலிக் பெயிண்ட் தீந்துருச்சுங்க. ஸோ அதனால் ஒயிட் கலர் எனாமல் பெயிண்ட் இந்த மாதிரி கடையில் உங்களுக்கு கிடைக்கும், பெயிண்ட் கடையில் கிடைக்கும். இது நிறைய ஒயிட் கலர் யூஸ் ஆகுது அப்படின்றதுனால நான் எனாமல் பெயிண்ட் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இந்த எனாமல் பெயிண்ட்டை நான் இதுக்குள்ளே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன்.
நீங்கள் வந்து ஒயிட் அக்ரிலிக் பெயிண்ட்டே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட ஒயிட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் வந்து தீந்துருச்சு. ஸோ அதனால எனாமல் பெயிண்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நிறைய பேத்துக்கு எனாமல் பெயிண்ட் பற்றி தெரியாது. ஸோ அவங்களுக்காக சொல்கிறேன். எனாமல் பெயிண்ட்டுக்கும் அக்ரிலிக் பெயிண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனாமல் பெயிண்ட் அக்ரிலிக் பெயிண்ட்டை விட ரொம்பவே வந்து ஷைனிங்காக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா நார்மலாக நம்ம அக்ரிலிக் பெயிண்ட்டை வந்து ப்ரஷ் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ரஷ்ஷை நம்ம தண்ணியில் கழுவிடுவோம் இல்லைங்களா? அதுவே இந்த எனாமல் பெயிண்ட்டை ப்ரஷ் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ரஷ்ஷை நம்ம தண்ணியில் வந்து கழுவ முடியாதுங்க. தின்னர் யூஸ் பண்ணி தான் கழுவுற மாதிரி வரும். இது 2 தான் வந்துட்டு டிஃப்ரென்ஸ். ஸோ 2 ஜெஸ்ஸுமே வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா நான் வீட்டிலேயே செஞ்ச கேன்வாஸ் போர்டுக்கு மேலே இந்த ஒயிட் கலர் ப்ரைமரை நான் வந்து பேஸாக வந்து கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கொடுத்துட்டு அடுத்து நம்ம என்ன பெயிண்ட் பண்ணாலுமே சூப்பர்ப் எஃபெக்ட் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். வீட்டிலே கேன்வாஸ் போர்டு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்ற வீடியோ வந்துட்டு ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. போய் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்களுமே வந்து வீட்டிலேயே கேன்வாஸ் போர்டு வந்து செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் வந்து சொல்லுங்கள். அவ்வளோதான், இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. இப்போ நம்மளோட குட்டி குட்டி சப்ஸ்கிரைபர்ஸ் செஞ்ச கிராஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்துடலாம். ஹாய் சிஸ்டர். ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போ ஒயிட் போர்டு வந்து நீங்கள் அப்லோட் பண்ணியிருந்தீங்க சிஸ்டர். அதை நான் பார்த்து நான் ஒயிட் போர்டு செஞ்சுருக்கேன். ஸோ அதை வந்துட்டு உங்களுக்கு இப்போது உங்கள் கூடயே பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு. ஸோ அதனால் உங்களுக்கு பகிர்ந்துக்கிட்டேன். ஸோ சப்போர்ட் மாம் பியூட்டி ஆர்ட்ஸ். ஹாய் வித்யாக்கா, என்னோட நேம் அனுராகவி. உங்கள் சேனலில் வந்து ஃப்ளவர்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு போஸ்ட் பண்ணியிருந்தீங்க. அதை பார்த்து தான் இந்த ஃப்ளவர்ஸ் நான் பண்ணினேன். எனக்கு வந்து உங்கள் சேனலில் ரொம்பவே பிடிக்கும். எல்லா வீடியோஸுமே வந்து க்ரியேட்டிவாக சூப்பராக இருக்கும். ஸோ இந்த 5 ஃப்ளவர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு வந்து நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள். ஹாப்பி நியூ இயர் அக்கா. உங்கள் சேனல் பார்த்து நான் இந்த 90s கிட்ஸ் பின்னர் ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்பவே சூப்பராக இருக்குக்கா. சப்போர்ட் டு மாம் பியூட்டி ஆர்ட்ஸ்.